வருகைகள் இருக்கின்ற கழகத்தின் உடன்பிறப்புகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைமுறை இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சன் ராமநாதன் அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று சூழ்நிலைப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். 1 லட்சம் என்பதை நான் அதிகமாக சொல்வதாக கருத வேண்டாம். காரணம், நடைபெற்று முடிந்த தேர்தலில் 36,000 வாக்கு, 48,000 வாக்கு என்றும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய முரசொலி அவர்களுக்கு 67,000 வாக்குகள் என்றும் நாம் வித்தியாசத்தை காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு அமைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை என்பது 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் என்பது சர்வ சாதாரணமாக நாம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே பேசிய நம்முடைய டாக்டர் அஞ்சிகம் பூபதி அவர்கள் பாரம்பரியமான நம்முடைய குடும்பங்கள் கழகத்திற்காகவே இன்றைக்கு பாடுபடுவோம் என்பதனை எடுத்து சொன்னார். இந்த பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டு பணியாற்றுகின்ற காரணத்தினாலேதான் நம்மை போன்றவர்களுக்கு மரியாதை என்பதை நாங்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள். இந்த இயக்கமே மூச்சு என்று வாழக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த இயக்கம் தொடர்ந்து வாழையடி வாழையாக வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறது, சூடவும் போகின்றோம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால், அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக கொள்கையை கொண்ட தோழர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து உழைக்கின்ற காரணத்தினால்தான் என்பதனை இந்த நேரத்தில் நான் அறுதியிட்டு கூற விரும்புகின்றேன். நான் சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நம்முடைய சன் ராமநாதன் அவர்களுக்கு இன்றைக்கு இங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக தலைமையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நான் மனமாற ஏற்றுக்கொண்டு அவர் வெற்றிக்காக நாம் அனைவரும் ஒற்றுமையோடு பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் கூட்டத்திற்கு வந்த தலைவர் அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியில் பேசினார். தொலைபேசியிலே பேசிய அவர் சோர்வாக இருக்கின்றாயா என்று என்னை கேட்டார். இயக்கம்தான் எனக்கு பெரிதை தவிர நான் என்றைக்கும் சோர்வடைய மாட்டேன், பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று அவரிடத்தில் சொன்னார். அது மாத்திரமல்ல, ஒன்றை சொன்னால் என்னை பற்றி புரியும் என்பதற்காக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் நகர கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம், அப்பொழுது வந்த அந்த தேர்தலில் நம்முடைய அஞ்சிகம் பூபதி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்றார். அது 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டார் என்று நான் கருதுகின்றேன். 12ஆம் தேதி 11ஆம் தேதி என்னை வந்து சந்தித்து, நீங்கள் வாருங்கள் தேர்தல் பணிகள் என்று சொன்னால் வருகிறேன், இன்னும் 1 நாள் 2 நாள் ஆகட்டும் என்று சொன்னேன். அன்றைக்கு தஞ்சையிலே பெரிய கோயிலுடைய தேர் முதலில் கட்டப்பட்டு அது தேர் திருவிழா நடைபெறுகின்ற நாள் 12ஆம் தேதி என்று கருதுகிறேன். முதல் நாள் இரவு அஞ்சிகம் பூபதி வந்து என்னிடத்திலே, நாளை நம் அந்த கூட்டத்தில் சென்று ஓட்டு கேட்க வேண்டும், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார். நான் வெறுங்கையால் சென்று ஓட்டு கேட்க வேண்டாமா, உடனடியாக ஒரு நோட்டீஸ் அளிப்போம் என்று சொல்லி சிங்கிள் கலரிலே ஒரு நோட்டீஸ் ஒரு 1000, 1500, 2000 அனுப்பிவிட்டு காலை 7 மணிக்கு தொடங்கலாம் என்று குறிப்பிட்டு நான் 7 மணிக்கு வீட்டில் இருந்து புறப்பட்டு அஞ்சிகம் பூபதி நம்முடைய கார்டன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் சொன்னார். நான் செல்கின்ற போது நிக்கல் சென்றவன் பேங்க் வாசலிலே நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எதிர்நோக்கி வந்தார். என்னை மதித்து எனக்கு சால்வை அணிவித்து மனதில் எது வைத்துக் கொள்ளாதே, அஞ்சிகத்துக்கு அறிவிக்கப்பட்டதால் போய் பணியாற்ற சொன்னார். இல்லை என்று சொல்லிவிட்டு நேரடியாக நான் அஞ்சிகம் பூபதி இருக்கின்ற இடத்திற்கு சென்றேன்.
இதே போல நேற்றைக்கு எப்படி தலைவர் பேசினாரோ அதே போல கரூரிலிருந்து என்னிடத்தில் தொலைபேசியிலே தலைவர் தளபதி அவர்கள் அழைத்தார். அதே வார்த்தையை கேட்டார், என்ன சோகம் சுடங்கமாக இருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை தளபதி, நான் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஊரிலே தேர் ஓடுகிறது, தேர் திருவிழா என்று ஒரு 30,000-40,000 பேர் வருவார்கள். அந்த இடத்திலே நான் வாக்கு கேட்க வேண்டும் என்று நானும் அஞ்சுகவும் நின்று கொண்டிருக்கிறோம் என்று அருகில் இருந்த அஞ்சுவத்திடத்தில் செல்வி கொடுத்து தளபதியிடத்தில் பேச சொன்னேன். தலைவரிடத்தில் போனை வாங்கி அவர் இங்கே வாக்கு கேட்கின்றோம் என்று சொன்னார். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். நான் ஏதோ சற்று வருத்தமாக இருக்கின்றேன் என்று நினைத்து என்னிடத்தில் தொலைபேசியில் பேசுகின்ற போது, நான் வாக்கு கேட்கின்ற இடத்தில் வேட்பாளரோடு நிற்கின்றேன் என்று கேட்டபோது என்னை பாராட்டி என்னை வாழ்த்து தெரிவித்தார். அதே நிலையில் தான் இன்றைக்கு நான் இருக்கின்றேன் என்பதனை